விஜய் சார் இப்போ படத்தில் பெரிய ஹீரோ இப்போ பாப்புலர் ஆகிறதுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகிடுச்சுன்னு ஃபீல் பண்ணுவீங்களா? இல்லை சார், இல்லை. இப்போ நிறையா ஹீரோக்கள் கல்யாணம் ஆனதே மறைச்சி நிறையா கிறிஸ்டின்ஸில் அடிபட்டு இருக்காங்க. ஆனால் உங்களை அன்றைக்கி ஓப்பனாக சிவாஜி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது விஜய் சேதுபதி தான் அப்படின்னு ஒரு டிவி பேட்டியில சொன்னாங்க. ஐ லவ் ஹிம் அப்படின்லாம் சொன்னாங்க. அது அப்படிலாம் சொல்கிறப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்கு? அது குழந்த மாதிரி சொன்னாங்க அவங்க. ஆக்சுவலாக ஐ லவ் யூன்னு சொல்கிறது அது நிறைய ரிலேஷன் இருக்குது. ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லலாம், அப்பா கிட்ட சொல்லலாம், அண்ணன்கிட்ட சொல்லலாம், சகோதரன்கிட்ட சொல்லலாம். ஸோ அது குழந்தை சொன்ன மாதிரி தான் இருந்தது. எனக்கு அதில் எதுவுமே தெரியல. அவங்க குழந்தை மாதிரி சொன்னாங்க, நீங்கள் அப்பா மாதிரி எடுத்துக்கிட்டீங்களா? நான் ஃப்ரெண்டு மாதிரி எடுத்துக்கிட்டாரு. முதல் தடவையாக பாடி ஆடின அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். முதல் தடவையாக பாடி ஆடி இருக்கீங்க இந்த படம்? பாடலை, அந்த லிப்பு போடுறது அதை ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். நான் ராஜேஷ் மாஸ்டர் பற்றி பேச பார்த்துட்டேன். பட் நான் கதை சொன்னோன்னே 2 சாங் இருக்குது குத்துப்பாட்டுன்னு. நான் எனக்கு சத்தியமாக ஆட வராது சார், நம்புங்க அப்படின்னு சொன்ன கோகுல் சார்ட்ட. இல்லை ராஜு மாஸ்டர் பார்த்து பாருனாங்க. என்னை வச்சு 2 நாள் ரிஹர்சலாக வேறு கொடுத்தாங்க. அது அங்கே போய் ஆடவும் முடியல அந்த மூமெண்ட்டுனால. டப்புன்னு வேறு மூமெண்ட்டு மாற்றி எனக்கு ஈஸியாக தான் போச்சு. சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ராஜு மாஸ்டர் அந்த கட்டிட்டேன். நான் ரொம்ப பயந்தேன். நான் மொத்தம் 8 நாள் சாங் ஷூட் பண்ணோம். 8 நாள் எப்படா முடியும்னு காத்துக்கிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக. ஸோ எனக்கு முக்கியமான காரணம் எனக்கு ஆட வராதுங்க தான். அது தெரியாமல் எடுத்துட்டாரு. அவர்கிட்ட ஒரு மேஜிக் இருக்குன்னு நினைக்கிறேன். விஜய் சார், உங்கள் சமீபத்திய படங்கள் எல்லாமே உங்கள் தாடி ஒரு பிராண்ட் ஆகிடுச்சு. வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் உள்ள தாடி இல்லாமல் நடிப்பீங்களா? நடுவில் கொஞ்சம் பக்கத்தில் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக தாடி இல்லாமல் க்ளீன் ஷேவ் தான் இருந்தேன் ஆக்சுவலாக. ப்ராஜெக்ட்ஸ் ஃபோர்த் கமிங் ஃபிலிமில் சங்கு தேவனில் பீஸை மட்டும் பெருசாக வச்சுருப்பேன், க்ளீன் ஷேவ் இருக்கும். பட் அதுவும் ஆல்மோஸ்ட் தாடி மாதிரி தான் இருக்கும். தெரியல, அது இன்னும் ஒரு 2-3 படங்கள் கழிச்சு தான் வரும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. பீட்சாலாம் வந்து சின்ன இதாக இருந்தது. ஸோ எந்த வரைக்கும் சூதுகம் தான் இந்த அளவுக்கு இருந்தால் நினைக்கிறேன். சார் டேரக்டர் சார், முதல் படம் பேசப்பட்ட அளவுக்கு பெருசாக போகல அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குது. அதனால தான் இப்படி காமெடிக்கு தவிர்த்தீங்களா? ரவுத்ரன் பேர் வச்சு ஃபுல் ஆக்ஷன் சப்ஜெக்டாக பண்ணீங்க, நல்லா வந்து. சொல்லுங்கள் சார். எங்களுடைய முதல் படம் பேசப்பட்ட அளவுக்கு பெருசாக போகல அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து. அதனால தான் இப்படி காமெடிக்கு தாவிட்டீங்களா? அதெல்லாம் சீரியஸாக ஒரு படம் பண்ணேன், காமெடியாக எடுத்துட்டாங்க. சரி காமெடியாக பண்ணுறேன், எல்லாம் சீரியஸாக எடுத்துப்பாங்க. அப்புறம் 2 படம் தான் பண்ணியிருக்கீங்க, இப்போ தான் கல்யாணமும் பண்ணியிருக்கீங்க. அது கேட்டாங்களா? இது சொல்லணுமா? இப்போ நான் என்ன விஜய் சேதுபதியா? நந்தி தமிழ் எவ்வளோ சொல்லாமா? நம்ம இப்போ தான் கேட்டாங்க இல்லைம்மான்னு நான். என்னங்க சரி ஓகே சொல்லுங்கள். ஆசைப்பட்ட பாலகுமாரன்ட்டு ஃபுல்ஃபில் ஆன மாதிரியும் கொஞ்சம் செல்ஃப் தட்டுன மாதிரியும் ஒரு டைட்டில் வச்சுருக்கீங்க. ஃபுல்ஃபில் கூட என்ன சொன்னீங்க? கொஞ்சம் செல்ஃப் தட்டுன மாதிரி. அது சலிப்பு நமக்குலாம் வராது. என்னன்னா இது ஜென்ரலாக எல்லாருமே இதுக்கு தானே ஆசைப்பட்டேன்னு கேட்போம்ல. இப்போ உங்களுக்கும் அதை சொல்லிட்டேன். நான் அப்படி அது ஒன்று தான் வச்சுருக்கேன் கதையிலேயே. நானே ஒரு ப்ரொடியூசரே கேட்கலங்க சத்தியமாக. அது நானே ஒரு சின்ன ஒரு விஷயத்தை வச்சு நான் ஏதோ காமெடின்றதில் ஒரு விஷயத்தில் அப்படியே ட்ராவல் ஆகி எஸ்கேப் போய் ஓடி வந்துட்டேன். சொல்லும் போது அவரும் சிரிச்சிட்டாரு, அட்வான்ஸ் கொடுத்து நானும் சிரிச்சிட்டேன். நான் இதுக்கு தானே ஆசைப்பட்டேன் அவர் கேட்டார், நானும் திருப்பி கேட்டேன். 2 பேரும் அப்படியே எஸ்கேப் போய் வந்துட்டாங்க. இதெல்லாம் இப்போ கேட்டாரு, அவர் யோசிக்கிறாரு. விஜய் சாருக்கு ஒரு கேள்வி. சொல்லுங்கள் சார். நீங்கள் உங்கள் கதை சொல்லி டைரக்டர்ஸ் வந்து உங்கள் கால் ஷீட்லாம் நல்ல ஹீரோ நீங்களே சொல்லி விட்றீங்களாமே, அந்த மாதிரி லேட்டஸ்ட்டாக யாரை சொல்லி விட்டீங்க? அது எப்படி மேடையில் சொல்கிறது? நல்ல விஷயம் தானே சார் அது. முதல்ல அது ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி பேசுறது. என்னை பற்றி நான் அவ்வளோதான் எக்ஸாஜ் பண்ணுற அளவுக்கு கிடையாது. என்னன்னா எனக்கு நான் அடுத்தது லைனாக படங்கள் வச்சுருக்கேன். ஸோ இன்னும் என்னோட 7வது 8வது படத்தை இப்பயே சூஸ் பண்ணி ஒருத்தர் வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா நாளைக்கு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த படம் வேணாம்னு தோணுச்சுன்னா பாவம் ஒருத்தர் தேவையில்லாம ஒரு வருஷம் வெயிட் பண்ண வச்சதாயிரும். ஸோ எனக்காக வெயிட் பண்ணாதீங்க, வேறு யாரையாவது பாருங்கள், நீங்கள் அப்ரோச் பண்ணு. நான் கதை கேட்டுன்னு எனக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு பிடிச்சிருந்த கதைன்னு நான் பேசினா கூட நான் சொல்லுவேன் அந்த கதை எதனால் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஒழிய மற்றபடி நான் என்ன சார் அந்த மாதிரி செயல் ரீதியாக இன்னும் வரல நீங்கள் சொன்னதை வச்சு. இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை சார். நம்ம சொல்லுவோம், நம்ம கதை பிடிச்சிருந்தாலும் பண்ண முடியாத போது ஒருத்தரை ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வெயிட் பண்ண வைக்கிறது தப்பு இல்லையா? அது ஸ்ட்ராங்காக பண்ணிக்கிறது. என்ன சொல்றேன்? ஆமாம் அது சொன்னாங்க. அது ரொம்ப அவரோட லைஃப்பை வந்து ரொம்ப ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு சீரியஸான ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருப்பாருங்க. பட் அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. ஏன்னா இது வந்து ஜென்ரலாக கிண்டலுக்கு நம்ம சினிமாவில் அடிக்கடி பேசிக்கிற வார்த்தை. இது
இதுக்கு தானே ஆசைப்பட்ட அப்படின்றது வந்து ஜென்ரலாக ஒரு ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு. இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரன். பட் இந்த கதைக்கு அது பொருந்துச்சு. வேறு இந்த 2 கேரக்டரைசேஷன் இதுக்கு தானே ஆசைப்பட்ட அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அது பொருந்தி வந்தது. அதுக்காக வச்சிருக்கான். தேங்க்யூ சார். அனைவருக்கும்